வாசிப்பரும்பு மற்றும் உரையரம்பு நேரம் சிவதர்சனி அவர்கள் வந்தால் ஒரு முறை ஓடி வாங்கோ. கவிதை சிவதர்சினியா ஒண்டே சிவதர்சனியா கௌரி அக்காக்கு தடமெல்லாம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் காலை நேரம் பற்றி வாசிக்க போறேன். காலை நேரம் மிகவும் சுறுசுறுப்பான நேரம். பறவைகளின் இசை ஒளியுடன் காலை விடியும். பள்ளி செல்லும் பிள்ளைகள் துயில் நீங்கி எழுவார். தங்கள் காலை கடன்களை முடிப்பார். உணவு உண்டு தங்கள் புத்தக பைகளை தூக்கி கொண்டு தெருவில் இறங்கி நடப்பார். பெற்றோர் தங்கள் குழந்தைகளை காப்பகத்தில் விட்டுவிட்டு தாங்கள் தொழிலுக்கு செல்வதற்காக மிகவும் விரைவாக செல்வார். பணிகளுக்கு செல்பவர்களை ஏற்றி கொண்டு சிற்றுந்தும் பேருந்தும் தெருவில் விரைந்து செல்லும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பேன் நண்டை பற்றி வாசிக்க வந்துள்ளேன். இல்ல ஒன்றை 19 எல்லாம் நேற்றியா வர இல்லையோ, வர விட மாட்டாரு இல்லை பார்க்கறதுனால. பதினெட்டு அமிஷ் 19 வந்திருக்கு. ஓகே, இப்போ லேட்டாக தான் போட்டுக்கிறாரு அப்படின்ட்டு. வணக்கம் பாருங்கள். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பேன் 986. நான் இன்றைக்கு மாமரத்தை பற்றி வாசிக்க வந்துள்ளேன். இந்த வீடியோக்கள் இப்படிதான் பாருது. 86 சொல்றேன், 88 இதுல எனக்கு 988. அதான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு அன்றைக்கும் சொன்னேன்னா நான் கவனிக்கல போறேன். ஒன்றில் அவர் சொல்றது பிள்ளையா இல்ல இதுல எழுதுறது பிள்ளையான்னு தெரியாது. அதான் தெரியல. 988 ஏன் வேலை செய்தல்ல வேற வீடியோ இப்படித்தான் வாரது. ஏன்னு விளங்கல எனக்கு. பெருசாக்க போனா அப்படி நின்றோம். மாமரத்தில் பல இனங்கள் உள்ளன. அவை பாண்டி, கருத்த கொழும்பான், கிளிச்சுண்டு போன்றவை ஆகும். மாம்பழத்தின் காயை மாங்காய் என்பர். மாங்காயின் நுழையதை வடு என்று அழைப்பர். மாங்காய் புளிப்புச் சுவை உடையது. மாங்காய் நீண்ட காம்புகளுடன் கொத்து கொத்தாக தொங்கும். மாம்பழம் மிகவும் இனிமையானது. மாம்பழத்தில் பழச்சாறு செய்வர். இது முக்கணிகளில் ஒன்றாகும். மாமரத்தில் பறவைகள் வந்து பழத்தை கொத்தி தின்னும். தமிழர் விழாக்களின் போது மாவிலை தோரணம் கட்டுவர். மாவிலையை நிறைகுடம் வைக்கவும் பயன்படுத்துவர். மாவிலை மருத்துவ குணம் கொண்டது. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் காலை நேரம் பற்றி வாசிக்க போறேன். காலை நேரம் மிகவும் சுறுசுறுப்பான நேரம். பறவைகளின் இசை ஒளியுடன் காலை வாசிச்சது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய உரையாடுந்து 458. நான் இன்றைக்கு இந்த பிஸ்கட்டை பற்றி சொல்ல போகிறேன். 2 கிராம் 125 கிராம். இது கஃபூர் மார்க். இது பிரான்ஸில் தயாரிச்சிருக்கிறேன். இந்த கோதுமையும் பவுடரையும் செஞ்சிருக்கிறேன்.
இங்க பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உற்சாகமான வணக்கம். இன்று ஒரு 986 நாளைக்கு இந்த பல்லு தேய்க்கிறத பற்றி சொல்ல போகுது. இந்த பல்லு தேய்க்கிறத இங்கிலீஷில் ப்ரஷ் சொல்லுவீங்க, ஃப்ரெஞ்சில் கோசாதான் சொல்லுவீங்க. இதில் மஞ்சள் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆடை இதில் நீளம், இதில் செம்மஞ்சள், இதில் இளஞ்சிவப்பு பலவும் உள்ளன. இதெல்லாம் கஃபூரில் வாங்கினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் தூம்புகள் இருக்குது. அந்த தூம்புகளால் அந்த மல்லி இருக்கிற ஊத்தியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கலாம். அதனால இந்த தூம்புகள் இருக்குது. இதில் ஒரு வரிக்குதிரை காணுகின்றன. இங்கே பாருங்க, இதில் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டாண்டில் நாங்கள் இங்கே இப்படி அமுத்தினா அது வடிவாக நிற்கும். இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த பிரான்ஸில் இருக்கிற கேபிள் கார் பற்றி சொல்ல போகிறேன். அது வந்து கேபிள் கார் தெரியுது, அங்கே உள்ள வந்து 2 சீட் தெரியுது, பிறகு அந்த டோர் ஓப்பனிங்கும் தெரியுது. அது வந்து மவுண்டனால மேலே போகும், பிறகு கீழேயும் வருது. பிறகு அங்கால ஸ்கீஸ்லாம் தெரியுது, அந்த ஸ்னோவுக்காக அதில் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அங்கால 2 பேக்லாம் தெரியுது. அங்கால ஃப்ரான்ஸில் அங்கால வெதர் கோல்டாக இருக்குது, அங்கால வெதர்லாம் கோல்டாக இருக்குது. அங்கால அதில் டிக்கெட் புக் பண்ணி கேபிள் காருக்கு போவோம். நான் அங்கால மேலே போய் கேபிள் காரில் மவுண்டன்லாம் பார்த்த பிறகு கீழே வந்தேன் நான். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தட்டி அமிர்தன் வாசி பெருமை தெரியலையா? இல்லை, அவர் தர இல்லை. அவர் மட்டும்தான் பெரும்பு அந்த மூவருக்கும் வாழ்த்துக்கள். அமிர்தனையும் தேடியபடி வாசி பெரும்பில் சிறப்பாக வந்தார். மாமரத்தை பற்றி சொல்லி மாமரத்தின் இலைகளை பற்றி எல்லாம் சொல்லி மாமரத்தை பற்றி உண்மையாக சொல்லியிருந்தார். சிறப்பு வாழ்த்துக்கள். மற்ற பல்லு திட்டுற ப்ரஷ்ஷை பற்றி சொல்லியிருந்தார். அதுக்கு உண்மையில தமிழ்ல ப்ரஷ் தூரிகண்டா, நோமலா தூரிகன்னு சொல்லுவோம், ஆனால் பல்லு திட்டுற தூரிகன்னு சொல்லணும் அப்படின்னா கத்தூரிகை அப்படி சொல்லலாம், கத்தூரிகைன்னு சொல்லலாம். இதில் அமேஸ் ஒரு பிளவு விடுறீங்களா அமேஸ்? அதை நான் நோட் பண்ணி பார்த்தேன், இப்போ தான் பார்க்குறேன். 18,902 கேட்டு 4 வரும் அமேஷ். எனக்கு ஒரு டவுட் வந்து அதுதான் அதில் வர்ற நம்பர்களில் 903 தான் வரும். அதையும் ஒரு தடவை பாப்பா விட்டு 2 கூட்டுறாரு தெரியல. அப்படி வராது அமேஷ். சரி, அமீசும் கால நேரத்தை பற்றி காலையில் ஒளிமையை என்ன மாதிரி இதாக இருக்குமென்றதை பற்றி சொல்லி வாசிச்சிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற பரிசுல இருந்து அவரின் வழியில வரையில பிறகு பரிசு தயார் சொன்னார். பல போடாது தானே போடுறாரு. நாங்கள் இல்லை போட்டது திரும்புறான்டார். அவர் பெருசாக இதாண்ட மாதிரி இல்லை. ஓகே, பரவாயில்ல, போ ஏதோ விஷயம் ஆர்வத்தோடு செய்கிறாரு, போட்டு விடுங்க. சிறப்பு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றது அவர் அந்த அமிஸ் வந்து அந்த அங்காலே என்ன அந்த கண்ணதரம் நான் நேற்றுமே அவர் அங்க இருக்க எண்ணி கொண்டு வந்து நான் எத்தனை சொல்றேன். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்து இன்றைக்கும் இந்த சின்ன சொன்னாலும் அங்காலேண்டா அதுக்கு வேற ஒரு சொல்ல பாவிக்கிறது இல்லை. அது என்னென்றால் உரியவரால் பார்த்தா கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம். என்ன நான் கொஞ்சம் செய்யலை. இப்போ இது கேட்டால் பரவாயில்ல, கேட்கறதும் இல்லை போல தெரியுது. அது அந்த தொடர்ந்து இப்ப கனகதரன் சொல்றாரு, இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்றாரு. அப்ப அது இருக்காது. ஒருவர் ஆங்கிலத்தில் சொல்றார் லக் 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 என்ற மாதிரி. சிலருக்கு இப்போ இன்னொரு பெரியவர் சொல்லுவார் என்ன என்ன என்னன்னு சொல்லுவார். அது போல வந்து சொல்லுவீங்க, ஒரு 100 வந்து சொல்லுவீங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வந்து 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 விளங்கிச்சே அது சொல்லிக்கல. அவை அந்த விளக்கம் இல்லாதது அவைக்குதான். ஆனா மற்றவைய விளக்கம் உங்களுக்கு விளங்க இல்லையே, நான் சொல்றது விளங்குது என்று கேட்கலே அது விளங்கிச்சேன்னு முதல் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் மாறி சொல்லக்கல. எனக்கு சிரிப்பு வரும். நான் சொல்லுவேன், நீங்க சொல்ற 2 உங்களுக்கு விளங்கல என்ன நல்லா விளங்கி. ஓகே, சிறப்பு வாழ்த்துக்கள் மூவருக்கும் கூறிக்கொண்டு நானும் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் அணி, வணக்கம் அமீர். வாசி பெரும்பு தந்திர கால நேரத்தை பற்றி, காலை மேல எழும்புறது, காலுக்கு ப்ரஷ் பண்ணிட்டு போகிறது, மலம் கழிக்கிறது, மற்றது சிற்றூர் பேருந்துகள் எல்லாம் போகிறதாம். காப்பகத்தில் வேலை போகிறவர்கள் கொண்டு பிள்ளைகளை விட்டுட்டு காப்பகத்தில் அவர்கள் வேலைக்கு போகிறார்களாம். குருவிகள் எல்லாம் கால நேர காட்சி அப்படியே சொல்லியிருந்தார்.
மாங்காயை பற்றி மாங்காய் இனிப்பு மாங்காய் தோரணம் അതിൻ്റെ എല്ലാ പ്രയോജനങ്ങളും இந்த இலியல் எல்லாம் மருத்துவ குணம் கொண்டு வந்ததான் அந்த அதில் தோரணம் கட்டுறது மற்றது ஆனா 2 வகையை தான் சொல்லியிருந்தார். நீங்க சொன்ன மால்கோ நீங்க சொன்ன சேலத்து மாம்பழத்தை சொல்லல போல அவர். நானி சேலத்து மாம்பழத்தை அவர் சொல்லல. 2 இனம் தான் சொல்லியிருந்தார். மாம்பழத்தில் கன இனம் இருக்கு வாணி அம்பலவி இருக்குது கருத்த குழம்பா இருக்குது வெள்ளைக்கொம்பளமா இருக்குது சேலம் இருக்குது கணக்கு இருக்குது அல்போன்சா ஆ, மாம்பழ இனம் கணக்கு இருக்கு வெள்ளை குழம்பான் கருத்த குழம்பான் யாழ்ப்பாணத்தில் இது மல்கோவா விளையாட்டு இருக்குது யாழ்ப்பாணத்தில் மற்ற கிளிச்சொண்டான் இருக்குது அம்பலவி இருக்குது அப்படி கணக்கு இருக்கு வாணி ஓகே. மாம்பழத்தில் கணக்காக பல இனங்கள் இருக்கின்றது உங்களுக்கு தெரியாததும் இருக்கின்ற கணக்கு சரி ஓகே. மற்ற அந்த இது கறிக்கு போடுற அந்த புளி மாங்காய் புளி அந்த எல்லாம் இருக்குது மற்ற அமிர்தன் பிஸ்கட்டை பற்றி சொல்லியிருந்தார் அதில் 125 கிராம் இருக்குது பிரான்ஸ் நாட்டிலேருந்து வாங்கினேன்னு சொல்லி மற்றது அத்மியாக இந்த ப்ரஷ் தூரிய தீட்டுற ப்ரஷை பற்றி சொல்லியிருந்தார் அதில் 3 ப்ரஷ்ன்ற கலரையும் காட்டியிருந்தார் நீலம் செம்மண் மஞ்சள் அது 3 காட்டியிருந்தார் மற்றது இவர் அமிர்தன் அந்த கேபிள் காரில் போனதை பற்றி பக்கத்தில் தான் அந்த டிக்கெட் எடுத்து போனதும் அமிஸ் 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 அமீர் அதான் அமீர் அமிஸ் அமிஸ் அதுதான் இல்லை அவருடைய பேர் அமிஸ். நீங்க அமீர் தான் சொன்னீங்க, அப்புறம் அமீர் அண்ணீங்க. அவருடைய பேர் அமிஸ். ஆனா மீனசன் அமிஸ் அமித் பெரியவர். கேபிள் கார் வச்சு போனான்னு சொல்லி அதில் தான் பார்த்ததுன்னு சொல்லி டிக்கெட் எடுத்து போனால் அந்த நேரம் சரியான ஹோல்டாக இருந்தாமன்னு சொல்லியிருந்தார். 3 வாழ்த்துக்களை குறிக்கிறேன். நன்றி வணக்கம். ஏதாச்சும் நோக்குள்ள போயிருக்கிறார் போல. நன்றி வேணும். பழசு தானே அவர் போடுறதெல்லாம். லோஜினி வாங்க வணக்கம். வணக்கம் மாணியக்கா. வாங்க வணக்கம். அமிர்தன் வந்து உரிய வாசி பெரும்பு வாணியக்கா வடிவா வாசிக்கிற நான் என்ன போட வேண்டாம் கடமைக்கு செய்ய வேண்டாம் விருப்பமா செய்யறதா செய்யுங்க இல்ல செய்ய பாத்துறீங்களா உரிய எறும்பு நல்ல உரையா செய்துடாக்கு வாணியக்கா செய்யுங்கன்ட்டு இவரு கொஞ்சம் தனிமனையில அது சின்னவருக்கு அவரோட 4 மினிட் அவதான் செய்கிறவர் வடிவ ஏதோ 2 பேர் 2 பட்டு 2-3 நாள் வாசி பெரும்பு ஒழுங்கில் எழுதி கொண்டு வர சொல்ல வாணியக்கா 2 கோட்டுக்கு மேல எழுதி கிடக்கு. இல்ல திருப்பி எழுதுங்கோண்ட அது பிரச்சனை. அப்ப நான் என்ன ஏன் எழுதி வாசிக்க சொல்றேன் வேண்டிய எழுத்து வடிவ வாரதுக்கு தானே. அப்ப எழுதி வாசிக்க உங்களுக்கு பிரச்சனைண்டா இலக்கத்துக்கு செய்ய வேண்டாம். செய்யாடி எங்க மாமிட்டு நான் சொல்றேன் அமுதனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இல்லத்தான் நானு திருப்பி எழுதி வாசியும் கொண்டு அது செய்வடையில அது வாய்ச்சி கிடக்குது வாணியக்கா. நன்றியும் காணல ஒண்டையும் காணல வணக்கம் சொல்லல எங்கேயோ வீடியோ வச்சு தலை அப்பப்ப வந்து போகுது கொப்பியும் மறைக்குது வாசிச்சு கிடக்கு. நான் போட வேண்டாம் இதுக்கு இலக்கமும் போட்டு உங்களை மினைக்கட்டு ஒரு ஆளிருந்து வாழ்த்தி இது மாமி டைம் மினைக்கட்டி போடுறதுக்கு வேண்டாம். இலக்கம் பின்னுக்கு போடும். அத இலக்கத்தை பற்றி நீங்க கணக்கெடுக்கப்படாது. செய்கிறத புறப்பா செய்வா அல்லது செய்ய வேண்டாம். ஒற்றால் செய்தாலும் வடிவா செய்வோம்னு சொல்லி போட்டு நான் போட விட இல்லை. இன்றைக்கு இரண்டவர் நான் இல்லை ஏத்த வேண்டாம். பேச்சு வேணுங்கோ நான் இதுல சேர்த்து விட நான் வாங்கிட்ட போய் எல்லாரும் வாழ்த்துக்கினா வேணுங்கோ சொல்லிக்கிடாக்கு. அதான் அந்த கொஞ்சம் எழுத விட்டதை திருப்பி எழுதியதை பிரச்சனை வாணியக்கா. சரி நாளைக்கு அமதங்குட்டியால எழுதி கொள்வார். சரி நன்றி. அததான் நான் சொல்லணும். நேற்றும் அது கேட்டது அமிசன்னா செய்தது அங்காலே அவரும் அதை சொன்னவர். நான் என்ன அதை நீங்க சொல்லக்கூடாது நீங்க செய்த வடிவா சொல்லுங்க அண்ணா அது சொன்னாலும் அவர் அழகாத்தான் செய்யறார். அங்காளி அவன் இப்ப ஜெயமலி சொல்ல எனக்கு நினைவு வந்தது. நேற்று போட்டு காட்டிய அப்ப அவர் என்ன செய்தாலும் நீட்டா தானே செய்கிறார். அது மாதிரி வணக்கம் நன்றி என்னதுக்கு போட்டு காட்டினான்டா வாணியக்கா. அவர் வடிவ தொடக்கத்திலே வணக்கம் சொல்லி திருப்பி நன்றி வணக்கம் சொல்லி இல்லையே முடிக்கிறான். அதே இதே போலதான் செய்யணும். எப்ப தொடங்குறீங்களோ கடைசி வரைக்கும் அந்த இதுக்குள்ள நிக்கணும். அங்காளெஞ்சால தலையெடுத்தாமல் வடிவா பாருங்க வீடியோ வச்சது அரைக்கையில வடிவா கிடக்கு. உங்களோட மட்டுமே என் தலை ஒரு தவளை எட்டி பார்த்த மாதிரி மாறி மாறி வருது. அப்ப அதுக்குத்தான் சொல்லி இதண்டு காட்டினா வாணியக்கா. அதெல்லாம் நான் போட விட இல்லை. நன்றி வணக்கம் செய்யறவைக்கு வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். ஜெயமன் அவர்கள் மியூட்ல நிக்கிறீங்க. கதைக்கிறார் ஏதோ வேற இது சவுண்ட். சின்னவர் தானே கொஞ்சம் உருகி பிடிக்காம கொஞ்சம் இல்ல அது மூட் அவுட் ஆகாது. சில நாளுகள்ல ஒரு மாதிரி இருப்பார்கள். கொஞ்சம் விளங்குது என்னென்றா இந்த இடம் கொடுத்தோட
திருப்பி எழுதி போட்டு வாசிங்கொண்டது பிடிக்கல அது அந்த பொறுமை இல்லாத அந்த திரும்பி செய்யுங்கோண்டே சில அது பேர் எல்லாருக்கும் பெரிய அது ஆக்களுக்கே அது அப்ப பிடிக்காதுதான். குறைகள் அதுதான் சின்னல பிடிக்கல. இருந்து கொண்டு வர வேண்டியது குறைகள் சொன்னால் அதை ஏற்க வேணும் என்ற பக்குவம் அது வந்து பெரியாக்களுக்கும் ஆமாம், இவர்களுக்கும் ஆமாம். அது இல்லைதான். அவருக்கு வர வேணும். வேறென்றால் வாணியக்கா இவருக்கு ஏன் நான் விட்டு நான் என்றால் இவர் ஓடி வந்து காட்டுறேன் அம்மா நான் எழுதி இருக்கிறேன். நான் எழுதினதுக்கு ஓகே, ஆர்வமா எழுதினது நான் ஒட்டுனாலும் புள்ள சொல்லு. ஆனால் செய்வன திருந்த செய்யண்டேன்னு சொல்லி கிடக்கு. அப்ப இதே மாதிரி தானே நீங்கள் அங்கேயும் எழுதுவீர்கள். என்னத்துக்கு மாமா சொன்னவர் எழுதி வாசிக்க சொல்லி பிள்ளை புத்தகத்தை பார்த்து வாசிக்காமல் எழுதினது நிறைவேற்றணும். அதுக்கு நான் பிள்ளை எழுதினது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு திருப்பி எழுதி வாசிங்க மற்ற சரி அதை வாசிக்க விட்டுனான் ஓகே வாசிங்க அதைத்தானும் வடிவா வாசிச்சவரோ அதுவும் பிள்ளவாணியக்கு. அப்ப என்னன்னு நான் போட மாட்டேன் அமிர்தன் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. பிள்ளை செய்ததெல்லாம் ஓகே, இல்ல அவருக்கும் தெரியத்தானே வேணும் அது பிள்ளைன்னு சொன்னா. இலக்கத்துக்காக செய்ய வேண்டாம். நான் சொன்னேன் இலக்கத்துக்காக செய்ய வேண்டாம், உங்களோட நன்மைக்கு உங்களுக்கு தான் இது நல்லது. அம்மா இன்றைக்கு போட முடியலன்னா நாளைக்கு அவர் வடிவா செய்வர் வாணியக்கா. அது சரியா நான் பேசி சொல்லல, இப்படித்தான் சொன்னேன் நான். இது போடுறதால ஒரு பிரயோசனம் இல்ல, கொப்பியில எழுதிக்கிடா ஒழுங்க அதுவும் இல்ல. சரி அதைத்தான் வாசிக்க விட்டு நான் அதை வாசிச்சதாவது ஒழுங்கா வாசிச்சிருக்கலாம். அதேதான் மூடுல நின்று இருக்கிறா. நீங்க என்ன செய்யுங்கன்னா அவர் ஃப்ரீயா இருக்கேக்க சனி ஞாயிற்றுக்கிழமையில அப்படி விட்டு முதலே எழுத விட்டுட்டா வாணியக்கா. நேற்று புதன் பள்ளிக்கம் இல்ல தானே வாணியக்கா. அப்ப மத்தியம் அவருக்கு அவ்வளவு டைம் கொடுத்து நான் எழுதுங்க ஆறுதலா இருந்தேன். ஆனா இப்ப அங்க லீவ் இல்லையா நேரமும் அவைக்குரிய டைம் அந்த நேரம் டிவிக்கு ஒன்னும் போடுறேல இதெல்லாம் அவர் எழுத சொல்லி விட்டு நான் அவர் தம்பியோட விளையாடி கொண்டு இருந்தது. அவன் பாரு நித்திரு அவனையும் எழுப்பி போட்டான் நித்திரியால. இப்ப இந்த வாரம் உங்களோட நாட்டுல லீவ் இல்லையா? இங்க ஒரு கிழமை லீவு அந்த ஹாஃப் டே அங்கால வாணியக்கா. எங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையோட 2 கிழமை லீவு வாணியக்கா. 2 இங்க ஒரு கிழமை. இப்ப பிறகு ஈஸ்டர் டைம்ல 2 கிழமை எங்களுக்கு அந்த ஈஸ்டர் டைம் விடுமுறை வராது. இப்ப இது முடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு முடிய ஒரு 2 கிழமை லீவு வாணியக்கா. வளமையான லீவு 2 கிழமை. அரசுல வந்து அப்படித்தான் 2 கிழமை இருக்க முடியல. 2 கிழமை லீவு வரும். ஒரு கிழமை தான் அப்படியான இட லீவ் எல்லாம் ஒரு கிழமை தான் எங்களுக்கு. நான் அவர் அந்த இதுக்கு பேசி செய்யல. நான் சொன்னா செய்தா ஓகே. மற்ற நான் என்ன சொன்னான்டா உங்களோட இத வீடியோ மேற்கட்டி இருந்து 2 பேர் பார்த்து வாணி மாமி போட்டு அதுக்குள்ளேயும் ஒரு ஆள் 2 கூட இது பண்ணாமல் உங்களோட ஒவ்வொரு நாளும் போட்டு திருப்பி போட்டு செய்யக்குள்ள நீங்கள் அதை வடிவா செய்யுங்க. நாளைக்கு எதிர்பார்ப்போம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வாணியக்கா. நன்றி நன்றி வணக்கம். சிவசிவரடியா நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.